அப்பனே முருகா, இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு. ஆனா அந்த கஷ்டத்திலிருந்து காப்பாத்துற ஒரே தெய்வம் நீதானே அப்பா. கிருத்திகை நாள்னா அது சாதாரண நாள் இல்ல. முருகன் பூமிக்கு இறங்கி பக்தர்களோட கண்ணீரை துடைக்கிற ஒரு புனிதமான நாள். இந்த நாள்ல மனசார ஒரு தீபம் ஏத்தினா முருகன் கண்டிப்பா கேட்பார்னு பாட்டி சொல்லுவாங்க. ஒரு கிராமத்துல ஒரு அம்மா இருந்தாங்க. வாழ்க்கை முழுக்க சோதனைதான். கணவருக்கு வேலை இல்ல, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, வீடு முழுக்க கவலை. ஒரு நாள் கிருத்திகை நாள் வந்தது. வீட்டுல எண்ணெய் கூட இல்ல. ஆனா ஒரு சின்ன தீபம் ஏத்தி முருகன் படத்துக்கு முன்னாடி நின்னு கண்ணீரோட சொன்னாங்க, அப்பனே முருகா, எங்க கஷ்டம் உனக்கு தெரியாதா? என் பிள்ளைய காப்பாத்து அப்பா. இனிமே உன்னை தவிர எங்களுக்கு யாரும் இல்ல. அந்த நாள் இரவு குழந்தையோட காய்ச்சல் குறைஞ்சது. அடுத்த நாள் பல நாளா நின்ற வேலைக்கு அவருக்கு கால் வந்தது. அப்போதான் அந்த அம்மா சொன்னாங்க, நான் எதுவும் கேட்கல, அழுதேன். முருகன் எல்லாத்தையும் பார்த்துட்டான். அப்பனே முருகா, நீ கேட்கறது பூஜை இல்ல, பணம் இல்ல, பெரிய மந்திரம் இல்ல. நீ கேட்கறது நம்ம மனசுல இருக்கிற சுத்தமான நம்பிக்கை தான். இன்னைக்கும் கிருத்திகை நாள்ல ஒரு தீபம் ஏத்தி வேலு முருகான்னு சொன்னா நம்ம வாழ்க்கை பாதை மாறாம இருக்காது. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. அப்பனே முருகா, எங்க கண்ணீரையும் எங்க வேண்டுதலையும் உன் வேளால காப்பாத்து. அப்பனே முருகா, நே இருந்தா பொதும்.